மக்களே, பரங்கிப்பட்ட ருஷிகேஷ் பேசுகிறேன். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை நில எடுப்பு துறை NH45A and 227 தனி மாவட்ட வருவாய் அலுவலர் 2018 மங்களம்னு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய சொத்துக்கான பணத்தை வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன்றவங்களுக்கு அவங்க தான் ஓனர்னு சொல்லி போலி உரிமையாளர்களுக்கு, போலி பட்டதாரர்களுக்கு ஒரு தீர்ப்புன்னு ஒன்று எழுதி அதில் கையெழுத்தை போடுறாங்க. அதுக்கு காரணமாக இருந்தவர் அப்போது சிதம்பரம் தனி வட்டாட்சியர், மேற்படி நெடுஞ்சாலைத்துறை NH45A and அலகு 3 இருந்தவர் சிதம்பரம் தனி வட்டாட்சியர் பிரகாஷ்ன்றவர். 2018 16 நான் தான் ஓனர்னு மனு கொடுத்தேன். அந்த மனுவெல்லாம் மறைச்சிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2018 எனக்கு கடைசியாக தெரிய வருது. அதிலிருந்து போராடுறேன். இன்றைக்கி 2024 வரைக்கும் அந்த பணத்தை என்னால் திரும்ப பெற முடியல, வாங்க முடியல. கதை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. கடலூரில் பல மாவட்ட ஆட்சியர் வந்துட்டாங்க, எதையும் செய்யலை. ஸ்டாலின் அவர்கள் அரசு வந்த பிறகும் இந்த பணத்தை வாங்கிடலாம்னு நினைக்க முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாட்டோடைய நிர்வாகம் எப்படி இருக்குது, லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளும் திருட்டு பசங்களும் கை கோத்துக்கிட்டு எப்படிலாம் பணத்தை கொள்ளடிக்கிறானுங்க. இந்த நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த ஊழல் சாதாரண ஊழலா? இவனுங்களெல்லாம் எப்படி தண்டிக்கிறது? உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நான் உண்ணாவிரதம் இருக்கிறது கருணாநிதி சமாதியில், கலைஞர் சமாதியில் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், அது வேறு விஷயம். ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலான்னு உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. இவனுங்களெல்லாம் என்ன செய்யலாம்? இந்த அரசு அதிகாரியும் இந்த போலிப்பட்ட பணம் கொடுத்து பணம் வாங்கின இந்த பொறுக்கிங்க, வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன், இந்த 4 பொறுக்கிகளை என்ன செய்யலான்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.